Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வேஸ்டான திங்ஸ் வச்சு பெஸ்டான ரீயூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிப், இது போல ஒரு பாக்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக நான் இது போல ஒரு பேப்பர் ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு பழைய சாக்ஸ் தான் எடுத்துர்க்கேன். இந்த சாக்ஸ் கூடவே வந்து ஒரு பத்திரிக்கை அட்டை எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பத்திரிக்கை அட்டை தான் எடுக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டி உள்ளே வச்சுட்டு மீதி இருக்க அந்த சாக்ஸ் துணியை நம்ம அந்த அட்டைக்குள்ளவே மடக்கி உள்ளே விட போகிறோம். இந்த மாதிரி உள்ளே நல்லா இந்த போல் ரெண்டு பக்கமும் உள்ளே நல்லா மடக்கி விட்டுக்குங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கிள் ஆர்கனைசராக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா உடையவே உடையாது, அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த வளையலை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம பாருங்கள், இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. இதில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் தான் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வச்சுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது கூட நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரே பாக்ஸில் நம்ம வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து லீட் பாக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான் இது. இதுக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி ஊசி நான் போட்டு வைக்க போகிறேன். இது போல் ஊசி போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். நம்மளுக்கு வேணும் போது எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு அட்டையில் குத்தி வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா தொலைஞ்சிடும் எங்கேயாவது வைக்கும் போது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும் போது அது ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது. இது போல் மிஷின் ஊசி கூட இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த கவரோடு அப்படியே வைக்க முடியாது, எப்படியும் கீழெல்லாம் ஏறையும். இதில் போட்டு வைக்கும் போது சேஃப்டியாக இருக்கும். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நடுவில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் கட் பண்ண வேணாம், உள்ளே மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது போல் ஒரு கிளிட்டர் டேப் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உள்ள நூல் கூட சுற்றிக்கலாம், இல்லாட்டி கிளாத்து கூட இது மேலே சுற்றிக்கலாம். இதில் நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி இது ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிச்சன் டவல்லாம் அதில் போட்டு வைக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது நம்மளுக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கூடவே வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டையை அது உள்ளே வைக்கிற அளவுக்கு நான் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ தடவி நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் பெவிபாண்ட் தடவி ஒட்டுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வைங்க. இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப்பு வந்து நான் ஒட்டிக்கிறேன். இந்தமாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டினதுக்கப்புறமா மேலே வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு கம்பியில் மாட்டுறதா இருந்தால் கூட மாட்டிக்கலாம். நான் ஆனால் அப்படியே வந்து ஒட்டிக்க தான் போகிறேன். இதை வந்து கிச்சனில் தான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி குக்கர் விசில் தான் நான் வைக்க போகிறேன். என்கிட்ட 2 தான் இருக்குது, அதனால் நான் 2 வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வத்தி பெட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இது சுலபமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.